மத்தேயு 12 அதிகாரம் 46, 47 வசனங்கள். இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். இயேசுநாதர் ஒரு வீட்டில் இருக்கிறார். அந்த வீட்டில் இருந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார், ஜனங்களோட பேசிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி யோனாவை பற்றி பேசுகிறாரு, சாலமோனை பற்றி பேசுகிறாரு. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போனால் என்ன நடக்கும், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார், உபதேசிச்சுட்டு இருக்காரு. கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறார். எதிரிகள் கூட உள்ளே இருக்காங்க. 38ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, வேதபாரகர் பரிசேயர் கூட வீட்டுக்குள்ளே இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, இயேசுவை நம்பாதவங்க. ஆனால் இயேசுவனுடைய அம்மாவும் தம்பிமாரும் வராங்க, வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்க. ஏன் உள்ளே வந்தா என்ன? ஜனங்க உள்ளே வரும்போது அம்மாவும் தம்பிமாரும் உள்ளே வர்றதுல என்ன பிரச்சனை? வேதபாரகர் பரிசேயர் உள்ளே இருந்து நம்பாதவங்களே உள்ளே இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அம்மாவும் தம்பிமாரும் வந்து உள்ளே வர்றதுல என்ன பிரச்சனை? வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. காரணம், இவங்களுக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு பிடிக்கல. இயேசுநாதரை ஒரு மகனாவும் அண்ணனாவும் தான் அவங்க பார்த்தாங்களே ஒழிய ஆண்டவராக பார்க்கல, தீர்க்கதரிசியாக பார்க்கல. ஆண்டவருடைய ஊழியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் மார்க் 4:21 வாசித்தால், அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று இனத்தார்னா உறவினர்கள், பெரிய கூட்டமே வந்துச்சு. அம்மாவும் தம்பிமாரும் மட்டும் இல்லை, பெரிய கூட்டமே வந்துச்சு. அவரை பிடித்து கொண்டு போகும்படி வந்தார்கள். 30 வயசு வரைக்கும் நல்லா தானே இருந்தார், நல்லா தச்சு தொழில் பார்த்து நல்லா சம்பாதிச்சு கொடுத்தாரு, ஞானத்தோடு இருந்தார். கல்யாண வீட்டில் பிரச்சனைனாலும் தீர்த்து வச்சார். அவ்வளவு ஞானம். ஊரில் என்ன பிரச்சனைனாலும் தீர்த்து வைப்பார், குடும்பத்தில் என்ன பிரச்சனைனாலும் தீர்த்து வைப்பார், நாசரேத்தில் என்ன பிரச்சனைனாலும் தீர்த்து வைப்பார். தகப்பனில்லாத குடும்பத்துக்கு தகப்பனாக இருந்தார். திடீர்னு ஊழியம்னு வந்துட்டாரே, என்னமோ ஆயிப்போச்சு, மனசில் ஏதோ பாதிப்பு வந்துடுச்சு என்று உறவினர்களெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு அவரை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்தாங்க. இனத்தார் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று அவரை பிடித்து கொண்டு போக வந்தார்கள். மார்க் 4:21. இயேசுநாதர் ஏதோ மதிமயங்கி இருக்கிறார், ஏதோ அவருக்கு மன பாதிப்பு ஏற்பட்டு தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு, செஞ்சிட்டு இருக்கிறாரு என்று இனத்தார் நம்பினார்கள். உறவினர்கள், அவங்க அம்மாவும் அதில் அடக்கம், தம்பிமாரும் அடக்கம். உள்ளே வர்றதுக்கு மனசு இல்லை. உள்ளே வந்து இயேசுநாதர் வார்த்தைகளை கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அவங்க வெளியே நின்னது மட்டுமல்ல, யாரோ ஒருத்தர் அதை பார்த்துட்டு உள்ள வந்து சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய அம்மாவும் தம்பிமாரும் வெளியே நிற்கிறாங்க. அது என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு இது வெறும் தகவல் இல்லை. யாரோ ஒருத்தன் இவனே உள்ள வந்து பேசுகிறான், ஆண்டவர்கிட்ட தைரியமாக பேசுகிறான். உங்கள் அம்மாவும் உங்கள் தம்பிமாரும் வெளியே நிற்கிறாங்கன்னு யாரோ ஒருவன், சீஷன் கூட கிடையாது, அவன் யாரோ ஒரு எக்ஸு ஒய்யு செட்டு, அவனே வீட்டுக்குள்ளே வந்து இயேசுநாதர்கிட்ட தைரியமாக பேசுகிறான். அந்த நிலைமை இருந்துச்சு. அம்மாவும் தம்பியும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு என்ன, இயேசுநாதர்கிட்ட பேசுறதுக்கு என்ன? ஒரு இடைவெளி. இயேசுநாதருக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க தம்பிமாருக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறத பார்க்கிறோம். அந்த இடைவெளி மற்றவங்களுக்கும் தெரிகிற அளவுக்கு இருக்கு. அடுத்தவன் வந்து சொல்றான், ஏன் அவன் சொல்லியிருக்கலாமே, சொல்லியிருப்பான், கண்டிப்பா சொல்லாமல இருந்திருப்பான். இயேசுநாதர்ட்டே வந்து தைரியமா உங்க அம்மாவும் தம்பியும் வெளியே நிற்கிறாங்கன்னு சொன்னவன் அம்மாகிட்டையும் தம்பிமார்கிட்டையும் சொல்லாமல் இருப்பானா? உள்ளே போங்க, நானே உள்ளே போகிறேன், வேதபாரகர் பரிசேயரே உள்ளே இருக்காங்க, உள்ளே போங்க சொல்லாமலா இருந்திருப்பான். அவங்க உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய அம்மாவையும் தம்பியையும் பார்த்து அவர்களை பற்றி என்ன அவர் சொல்கிறார்? 50ஆம் வசனத்துல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் என் குடும்பம், எனக்கு அம்மா, எனக்கு சகோதரி, எனக்கு சகோதரன். வெறும் மாமிச உறவு ஆகாது. அவர் சொல்றாரு, வெறும் மாமிச உறவு ஆகாது.
ஆவிக்குரிய உறவும் அதுல இருக்கணும். ஆவிக்குரிய உறவும் இருந்தா ஓகே. வெறும் மாமிச உறவு என்றால் அது உறவு ஆகாது. அது ஒரு 30 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அந்த வெறும் மாமிச உறவு அது உறவு அல்ல என்று இயேசு இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால ஒரு ஆவிக்குரிய உறவு தேவை. அம்மா, பெற்றோர், பிள்ளைகள் என்றால் கூட அவர்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய உறவு இருக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்கணும். அவங்க சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஒரு கணவன் மனைவி என்றாலும் கூட அதை விட நெருக்கமான உறவு உலகத்துல கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய உறவு இருக்கணும். அவங்க சேர்ந்து ஜெபம் பண்ணணும், சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கணும், சேர்ந்து ஆண்டவருக்காக செயல்படணும். அந்த ஆவிக்குரிய உறவு தான் நிலைச்சு நிற்கும், பலமுள்ளதா இருக்கும். வெறும் மாமிச உறவு, வெறும் சரீர உறவு ரொம்ப நாள் ஓடாது. அது நிலைச்சு நிற்காது, அது பலமுள்ளதா இருக்காது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரன், சகோதரி, தாய். அதனால நம்முடைய உறவுகள் வெறும் அதுக்காக மாமிச உறவை நாம் மறுதலிக்க முடியாது. நம்முடைய உறவினர்களை நாம் மறுதலிக்க முடியாது, அது கூடாது. அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்களுடைய நன்மையில தீமையில பங்கெடுக்க வேண்டும். அதுல எந்த தவறு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு நெருங்கிய ஐக்கியம் அது ஆவிக்குரிய உறவில் தான் இருக்கிறது. அதனால நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்பட்டு, நம்முடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டு நம்மோடு கூட ஆவிக்குரிய உறவில வருவதற்காக ஜெபிக்க வேண்டும். பின்னால வந்துட்டாங்க. பின்னால சிலுவையின் போது மரியாள் வந்து விட்டாள். மரியாளை யோவான் இடத்துல தான் ஒப்பு கொடுத்தாரு. மரியாள் தன்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டா, இயேசுவை விசுவாசித்து. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தம்பிமாரும் வந்துட்டாங்க, ஆண்டவரை விசுவாசித்து அவர்களும் வந்துட்டாங்க. இப்போ ஆவிக்குரிய உறவு வந்துடுச்சு, மாமிச உறவும் பலப்பட்டு விட்டது. ஆகினால ஒரு ஆவிக்குரிய உறவு, ஒரு ஐக்கியம், பிதாவின் சித்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு உறவாக அந்த உறவு இருக்கணும். அப்படிப்பட்ட உறவுகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துவாராக. அப்படிப்பட்ட உறவுகளை கர்த்தர் பலப்படுத்தி தருவாராக. ஆமென்.